உங்கள் பிரச்சனை மத்தியில் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் மாதிரி நீங்கள். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயில் வந்துருச்சு, உங்கள் இருதயத்தில் வந்துருச்சு. ஆகவே உங்கள் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டு கொள்ளுகிற தேவர்கள் அப்படியே மாறிடும். பாருங்க, காரியமே மாறிடும். பெரிய பிரச்சனைன்றதை பேசாதீங்க. நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் அதன் மத்தியில் இருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்னு. எப்படி வேலை செய்யுதுன்னா, வெறும் இயேசு சோமாக்குறாருன்னு நம்புறது இல்லை. நம்ம வாயை திறந்து எனக்கு என்ன நடக்க போகிறது, அதான் விசுவாசத்தை பேசுறது. எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் விசுவாசிக்கிறதன் விளைவாக நான் பேச ஆரம்பிக்கணும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் சொஸ்தமாயிடுவேன். என்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரணும் அந்த நிமிஷமே நான் சுகமாவேன் சுகமாவேன் சுகமான்னு சொல்லிட்டே இருக்கிறா. சொல்லிக்கொண்டே இருந்துதான் அப்படியே இயேசு வண்டையில் வர்றா பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்திலே உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, இப்போ கவனிங்க, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரெண்டு காரியம் இங்கே கவனிக்க வேண்டியது. ஒன்று அவ
வந்து தொடறதுக்கு முன்னாடியே, சுகத்தை பெறதுக்கு முன்னாடியே நான் தொட போகிறேன், தொட்ட மாத்திரத்தில் சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்றத ஸ்தாபிச்சிட்டா. என்னத்தை பெற போகிறா, எது தன்னுடையது என்பதை சொல்லி சொல்லி அவள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்றது எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். யாருக்கோ எங்கேயோ நடந்தது இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி பெட்டராக போகுது, நல்லாக போகிறதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். உங்களுடைய வெற்றியை, வாழ்வை விசுவாசிக்கணும், சுகத்தை விசுவாசிக்கணும். விசுவாசத்தா மட்டும் போதாது, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியணும். அதிகாரம் வந்து நாவல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆளை சொல்கிறாரு, உங்களுடைய சுகவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பலவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, தரித்திரத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பிரச்சனைகளை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு. எப்படி ஆண்டு கொள்வது? வார்த்தையினால தான் ஆண்டு கொள்ள முடியும். அப்படி தான் கர்த்தர் ஆண்டுக்கிட்டாரு. அதனால தான் வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வார்த்தை உனக்கு இருந்தால் நீயும் என்னன்றாரு? தேவர்கள்ன்றாரு. இருக்கீங்களா? வார்த்தை ஆண்டு கொண்டா உன்னுடைய பிரச்சனை நிமித்தத்தில் நீ தேவனை போல இருக்கிறாய். அதாவது அதனுடைய அர்த்தம், நீ கடவுள் மாதிரி தான் இருக்கிற. உன் பிரச்சனைக்கு நீ தான் கடவுள். அந்த பிரச்சனையின் மேல கடவுளா இருக்கிற. அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குது, போக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குதுன்றாரு. அப்ப எப்படி நான் என்ன பண்ணணும்? அவளை போல 12 வருஷம் அவதிப்பட்டு காசெல்லாம் செலவழிச்சு ஒன்றுலாம் போயிருந்தா நாம் என்ன பண்ணணும்? நாமும் அவளை போல என்ன பண்ணணும்? வாயில சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். என்னத்தை வேதம் சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை சொல்ல வேணும். சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறும் ஒரு நாள் சொன்னா பத்தாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணா சுகத்தை பெறா பாருங்க. இயேசு சொல்றார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குறதே கிடையாது. இது புரியாதனால தான் விசுவாசமே செயல்பட மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு சுகமாக்குனார். அவரு அந்த அம்மாவை யார் சுகமாக்குனது? இயேசு சுகமாக்குனார். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேட்கறது அதுதான். இயேசு சுகமாக்குனார். பைபிளில் சொல்லவே இல்லை இயேசு சுகமாக்குனார்னு. அவரே சொல்றாரு. இவங்க சொல்றாங்க இல்லையா, இயேசு சுகமாக்குனார், இயேசு சுகமாக்குனார்னு. இயேசுவே சொல்றாரு, நான் இல்லம்மா, எது உன்னை சுகமாக்குச்சு? உன்னுடைய விசுவாசம். கவனிச்சிங்களா? ஏஎஃப்டி சபையில் இதை வழங்கிக்கணும், டிவியில் கேட்குறவங்களும் வழங்கிக்கணும். நிறைய பேர் நினச்சிட்டு இயேசு சுகமாக்குனார், இயேசு சுகமாக்குனார்னு. எப்படி சுகமானால் அந்த பெண்? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்கள் எப்படி சுகமாக போகிறீங்க? நீங்கள் எப்படி வெற்றியை அடைய போகிறீங்க? நீங்கள் எப்படி வாழ்வடைய போகிறீங்க? உங்களுடைய பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போகிறீங்க? நீங்கள் எப்படி ஜெயத்தை பெற போகிறீங்க? யாரோ ஒரு மனுஷன்ட்ட போய் லைனில் நின்று அந்த ஆள் ஏதாவது செய்வாரா, எனக்காக அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, என்னை தொற்றுவாரா, எனக்கு இதில் இருக்க சாபத்தை ஓட்டிடுவாரா? அப்படி அல்ல. கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. கவனிக்கணும். ஏனென்றால் சில காரியங்களை கேள்விப்பட போகிறீர்கள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், தேவனுடைய சித்தத்தை குறித்து கேள்விப்படுறீங்க. கேட்க கேட்க உள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேட்கறது ரொம்ப அவசியம். காது கொடுத்து கேளுங்க. உள்ள போட்டிருந்த வசனம், உள்ள நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், நிச்சயம் வரும். சுகம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, ஜெயம் என்னுடையது என்கிற நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகும். எப்படி உண்டாகும்? கவனிச்சா தானே உண்டாகும். ஹலோ, இங்கே உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறது, என்னாச்சோ இது என்னாச்சோ, அதுதான் கவலைப்பட்டுருக்காங்களோ ஒழிய கவனிக்கிறது இல்லை. கவனிச்சா தானே அதை மேற்கொள்றதுக்குரிய விசுவாசம் வரும். கவனிங்க நல்லா. கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டதுனால உள்ள விசுவாசம் வந்துருச்சு. தொட்டா சொஸ்தமாயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. தொட்டுட்டா, அவ சொன்னபடி ஆயிடுச்சு பாருங்க. அவ என்ன சொன்னாலும், அவன் என்ன சொன்னான்? என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, வார்த்தை சொன்ன சோமங்கன்னு. இவன் என்ன சொல்றா? தொட்டா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இதுபடி தான். நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, அவர் என்ன தொட வேணாம், அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரிய வேணாம், நான் போய் தொட்டேன்னா சொசமாய். அவர் நம்பிக்கை அப்படி சோமாயிட்டா. இயேசு சொல்றார், நான் சோமாக்கல, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் தான்
உங்களை ரட்சிக்க போகிறது. உங்கள் விசுவாசம் தான் விடுதலையை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, யாரோ ஒருத்தருடைய வல்லமை எல்லாம் வரமல்ல, உங்களுடைய விசுவாசம். இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, மற்றவங்களுடைய வரத்து மேலே ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு. அவருக்கு அந்த கிஃப்டாமே. அப்போ அப்படி ஒரு ஆளை பிடிப்போம், எந்நேரமானாலும் டோக்கனை வாங்கி லைனில் நிற்போம். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். நம்மளை லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க சொன்னார், அங்கேயும் எங்கேயும் டோக்கனுக்காக. இப்படி ஆயிட்டாங்க கிறிஸ்தவங்க. பாருங்க, உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். எப்படி நல்லா இருக்க போறீங்க? உங்களுடைய விசுவாசம். நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்க, என்ன உங்கள் மனசில் பதியுது, ஆண்டவர் என்ற வார்த்தை உங்களுக்கு வருதா? எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்கு வருதோ, அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் தேவர்களாக இருப்பீர்கள், ஆண்டு கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். ரொம்ப முக்கியம். உங்கள் பிரச்சனையின் மேலே நீங்கள் கடவுள் மாதிரி இருப்பீங்க. உங்கள் பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும். ஐயோ, கடவுள் வந்துட்டாருன்னு. இவர் சொன்னபடி ஆகும். இவர் வந்துட்டார், நான் கிளம்பணும் பிரச்சனையே. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிரச்சனையை வேறு மாதிரி பார்க்கணும். எப்படி பேசக்கூடாது? பெரிய பிரச்சனைங்க அப்படின்ன கூடாது. பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் பெரிய தேவர். உங்கள் பிரச்சனை மத்தியில் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் மாதிரி நீங்கள். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயில் வந்துருச்சு, உங்கள் இருதயத்தில் வந்துருச்சு. ஆகவே உங்கள் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டு கொள்ளுகிற தேவர்கள். அப்படியே மாறிடும் பாருங்க, காரியமே மாறிடும். பெரிய பிரச்சனைன்றதை பேசாதீங்க, நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் அதன் மத்தியில் இருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்கிறாரு, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. ஒருத்தர் எழுதுகிறார் இதை பற்றி, சமாதானத்தை போய் உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாக இருன்றதுக்கு என்ன அர்த்தமா? போ, நல்லா இரு, இனிமே இந்த வியாதி உனக்குள்ளே வந்துடாதபடிக்கு பார்த்துக்கன்னார். அதான் அர்த்தம்ன்றாரு. நல்லா இருக்குது, போ, இனிமே நல்லா இரு, இனிமே இந்த வியாதி உனக்குள்ளே வந்துடாதபடிக்கு பார்த்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் பெற்றுக்குவாங்க சுகத்தை. ஏதோ சிலர் ஜெபம் பண்ணால் சில நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தாலும் இவங்களே போய் திருப்பி அந்த வியாதியை வர வச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த விசுவாசமும் கிடையாது பாருங்கள். அதனால் ஒரு வேளை சுகமானா கூட இவங்களே போய் திரும்ப தான் சொல்கிறாரு, போ, சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு, தொடர்ந்து இப்படியே இரு, உள்ளே விட்டுறாத அப்படின்னாராம். இப்போ பாருங்கள், அவளுடைய வார்த்தைகள் அவளை ஆளும்படியாகி செய்தது சூழ்நிலை. அவளுடைய விசுவாசம், அவளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அவளுக்கு சுகம் உண்டாச்சங்க. அவளுடைய விசுவாசம் தான் அங்கே சுகத்தை கொண்டு வந்தது. இருக்கீங்களா? அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை நம்முடைய வாயில் வைத்து அதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது, நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் ஸ்தாபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது, மறக்கவே கூடாது. ஐ மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் டுடே பை த ஸ்கிரிப்சர். வேத வசனத்தின் மூலமாய் நான் ஒரு காரியத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்குது. என் வாழ்க்கையில் நிலை நிறுத்த வேண்டியதாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நிலை நிறுத்த வேண்டியதாக இருக்குது. சும்மா வந்து கேட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எப்பவும் போல் அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்பவும் போல் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா எதாவது மாறணும் பாருங்கள். ஏன்னா பிரசங்கத்தை அதுக்காக பண்ணு. இது வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக பண்ணல, அழகாக கேட்டு போகிறதுக்கு. இது சத்தியம். இப்போ என்ன பண்ணணும்? போய் என்ன நடக்க வேண்டும் என்று ஸ்தாபியுங்கள். உங்கள் தேவை என்ன? உங்கள் பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? எந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க? எது உங்களுக்கு தலைவலியாக இருக்குது? எது ஒரே போராட்டமாக இருக்குது வாழ்க்கையில்? கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருக்குதா? காற்றும் கடலும் மாதிரி இருக்குதா? பிரச்சனையாக இருக்குதா? இன்றைக்கி போங்க வீட்டுக்கு. போகும்போது என்ன பண்ணிட்டு போகிறீங்க?
ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை நான் எடுக்க போகிறேன். எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரியான காரியங்களை உள்ளத்தில் வச்சு என் வாயால் சொல்லி அதை என் வாழ்க்கையில் ஸ்தாபிக்க போகிறேன். சொல்லி அதை ஸ்தாபிக்க போகிறேன். I'm going to establish it. அதை யாரும் அசைக்க முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நான் தான். ஏனென்றால் என்ன அதிகாரியாக வச்சிருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் தீர்மானிக்க போகிறீங்க இன்னைக்கு? தீர்மானிப்பீங்களா? ஹலோ, நீங்கள் ஏதாச்சும் ஜெபம் பண்ணி விட்டுருங்க பிரதர். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் சொல்ல நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லாயிடுங்க, அவ்வளோதான். இல்லையே, பண்ணி விட்டால் 10 நாளில் திருப்பி வர்ற மாதிரி இல்லை நீங்கள் இருக்கிறீங்க. திருப்பி அதை கொண்டு வந்து பத்திரமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வாய் இருக்குது. ஏன்னா வாயில் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி தோல்வியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம், தரித்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், சுகவீனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதையே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்து வெற்றி எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்? எப்படி வெற்றியை ஸ்தாபிக்க முடியும்? தோல்வியும் தரித்திரத்தையும் இதையும் பேசிக்கிட்டு வெற்றி எப்படி ஸ்தாபிக்க முடியும்? முடியாது. எதை பேசுகிறோமோ தான் ஸ்தாபிக்க போகிறோம். ஏனென்றால் பேசுறதன் மூலமாக தான், வார்த்தையின் மூலமாக தான் ஆளுகிறோம். அதனால தான் அவன் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவனுக்கு நல்லா விளங்கிடுச்சு பாருங்க. ஆள்றது வார்த்தை வந்து ஆளுகிற வார்த்தை. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா ஆளுகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஏன் தேவர்கள்? வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு, அதனால தேவர்கள் நீங்கள். வார்த்தை யாருக்கு வந்ததோ அவர்கள் தேவர்கள் அப்படின்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சொல்லுங்க வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குன்னு? அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன இருந்தது? சொல்றாரு, ஒரு 10 லட்சம் இருந்தா நல்லா வந்துடுவேங்க. நான் சொல்றேன், 10 லட்சம் இருந்தா 10 நாளில் தொலைச்சி போட்டு ஒன்றும் இல்லாத நிற்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க. 10 லட்சம் இருந்தால் நல்லா வந்துடுவேன்றது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் நல்லா வருவேன். ஆதியில வார்த்தை இருந்தது, வேற எதுவுமே இல்லை, வார்த்தை இருந்தது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற அத்தனையும் வார்த்தையினால் உருவானது. ஒரு நல்ல ஒளிமயமான நல்ல எதிர்காலத்தை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்க உருவாக்க வேணுமா? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஆதியிலே, துவக்கத்திலே, ஒன்றுமே இல்லாத அன்றைக்கு அடிமட்டத்துக்கு வந்துட்டேன், தரமட்டம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, தர தட்டிடுச்சுன்றாங்க இல்லையா? ஹலோ, சிலருக்கு தர தட்டிடுச்சு, இதுக்கு மேலே கீழே போக முடியாது. சந்தோஷப்படுங்க, ஏன்னா இன்னமும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கீழே மேலே மட்டும்தான் வந்தாகணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, வார்த்தையை பிடிங்க. அது வந்து மேலே வர்ற கயிறு மாதிரி. ஒன்றுமே இல்லாத உலகத்தில் when there was nothing, there was the word. ஒன்றுமே இல்லாத போது வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையிலேருந்து எல்லாம் வந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை இருந்தால் வார்த்தையின் மூலமாக எல்லாம் வரும். நீங்கள் கடவுள் மாதிரி சிருஷ்டிப்பீர்கள், ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்குவீர்கள், எதிர்காலத்தை படைப்பீர்கள், வெற்றியை படைப்பீர்கள், உண்டாக்குவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில சாதனைகளை உண்டாக்குவீர்கள். எப்படி? வார்த்தையை வைத்துதான் அதை உண்டாக்குவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் போய் இன்னைக்கு பண்ண போறீங்க? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கையில் நம்ம முன்னால் கொண்டு போகும். அது இல்லைங்க, இது இல்லைங்க, ஒரே பிரச்சனைங்க, அது தாங்க சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சிலர் அப்படி சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்களாம். அதை நீங்களும் கொஞ்சம் பரிதாபப்படுங்க பிரதர் அவங்களுக்காக. நான் பரிதாபப்படுறதை விட நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு போகிறது இருக்கட்டும், கேட்டுட்டு போங்க. என்ன கேட்டீங்கன்றதை எடுத்துக்கிட்டு போங்க.
செயல்படுத்துங்கள். பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிங்க. மலைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாரும் கரங்களை ஒத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்றவர்களாய் வந்த மக்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட நம்பிக்கையை பெறட்டும். ஸ்தோத்திரம். ஒரு புது வாழ்வர்களுக்கு உண்டாகட்டும். ஆதியில வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதே. இவர்களும் வார்த்தையினால் ஒரு புது வாழ்க்கையை படைக்கட்டும், உண்டாக்கட்டும், சிருஷ்டிக்கட்டும், கொண்டு வரட்டும். புதிய காரியங்கள் வாழ்க்கையில் உருவாகட்டும். வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் உருவாகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும், ஜீவியங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொண்டதை செயல்படுத்த தேவ ஆவியானவர் தாமே உதவுவீராக. உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பம் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பம் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பம் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். எல்லாரும் உயர்த்துவோம். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள். 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 தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர